Hey guys, welcome to our YouTube channel tradewithpk. So இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா coming week nifty and banknifty எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு weekly analysis. So இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ மறக்காம லைக் பட்டன் தட்டிடுங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு லைனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ண போகிறீங்க. நம்மளுடைய ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியும், நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் வந்து டெய்லி வந்துட்டு லைவில் வந்துட்டு 9 o'clock வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா அதில் வந்துட்டு குட் கண்டென்ட்ஸு, ஒரு என்ட்ரி, ஒரு சப்போர்ட் லெவல்ஸு, டெய்லி நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சார்ட்டில் போட்டிருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட் வந்து பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எல்லா கால்ஸும் வந்து வாட்ஸ்அப்பில் புட் சைடு மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் லாஸ்ட் வீக் பண்ண மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோ வித் ட்ரெண்டு தான் எப்பவும் சொல்லிட்டு. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டு தான் செல் அண்ட் ரைஸில் இருக்கணும். இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்லேயே அதான் போட்டிருந்தேன். இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இங்கே கொஞ்சம் ஒரு பை சைடு ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம பை சைடு போகல, இன்றைக்கி ஃபுல்லாக செல் சைடு தான் இருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ புதுசாக இந்த சேனலில் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் சம்மந்தமாக டவுட்டாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸல் சீட் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். என்னடா இந்த எக்ஸல் சீட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, புதுசாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. பழைய நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ இது வந்துட்டு இந்த மந்த்து ஃபுல்லாமே போன மந்த்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 18th ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் 1 month கம்ப்ளீட் ஆக போகுது. டெய்லி வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம், ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்பு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கால்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அது வந்துட்டு எவ்வளோ டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு, நம்ம கொடுத்த டார்கெட் ஹிட் ஆகிருக்கா, லாஸ் ஆகிருக்குதா, அதாவது ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் மாதிரி வந்து இது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக்கு நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாம் வந்துட்டு 5th to 9th வரைக்கும். ஸோ 14 கால்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்துட்டு 10 கால்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, 4 கால்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கு 71% வந்து அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்டே வந்திருந்தோம். அதுவும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கெல்லாம் ஜாக்பாட் ட்ரேட், அதாவது 6,000 போட்டு 12,000 ப்ராஃபிட்டெல்லாம் நம்ம மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நம்ம டார்கெட் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நேற்று பிளான் பண்ணி நடந்துச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3 ட்ரேடு தாங்க கொடுத்துருந்தோம். 3 ட்ரேடுமே அக்யூரேட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். 2 ட்ரேடு வந்து கிரெடிட் கோஸ் டு மணி ப்ரோ. அவரும் நம்ம குரூப்பில் ஒரு மெம்பர், அதாவது ப்ரோ ட்ரேடர்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ட்ரேடர். அவர் வந்துட்டு இந்த 2 என்ட்ரி சொல்லியிருந்தார், நான் இந்த ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லா குரூப் மாதிரி வெறும் புட் சைடு போய்க்குங்க, கால் சைடு போய்க்குங்கன்னு சொல்லாமல் சார்ட் வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து அது வந்துட்டு ஒரு லேர்னிங் கண்டென்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான நீங்கள் வந்துட்டு நம்ம குரூப்பில் ஒரு 1 or 2 months நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம்னா வந்துட்டு 500 rupees மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பெருசாக அவ்வளோக்கா நம்ம 1000 2000 வெளியே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதில் வந்துட்டு 500 மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் சிங்கிள் ட்ரேடில் எடுக்கலாங்க. அதுக்கு உதாரணம் வந்து இன்றைக்கி ட்ரேடே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேங்க் நிஃப்டி 43,500 புட்டு 956 வந்து நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். 380 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 340, 410 வந்து 410 ப்ளஸ் மேலே போகிறக்குன்னா சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 500 வரைக்கும் போயிருக்கா. நீங்கள் 410லேயே புக் பண்ணியிருந்தாலும் 30 points நல்ல ப்ராஃபிட்டு. நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரேடிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா 9,500 வச்சுட்டு 3,000 ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே பண்ணியிருக்கலாம். உங்களுடைய புதுசாக சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஜாயினிங் ஃபீஸ் வந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. 100% நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கூட கேட்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு 43,200 புட்டு வந்து மணி ப்ரோ வந்து போட்டிருந்தாரு. அவர் சொன்னது வந்துட்டு 10-12 போட்டிருந்தாரு. 240 என்ட்ரி சொல்லியிருந்தாரு, 100 ஸ்டாப் லாஸ் சொல்லிட்டு 300 ப்ளஸ் டார்கெட் சொல்லியிருந்தாரு, 300 to 400. ஸோ நம்ம வந்து மினிமமாகவே வச்சுக்குவோம். நம்ம வந்துட்டு பெருசாக போகாமல் ஒரு 50 points 20 points புக் பண்ணால் கூட 325 வரைக்கும் போயிருந்தது. பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 வச்சு நீங்கள் 2,000 வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அடுத்த காலம் வந்துட்டு அவரே தான் குரூப்பில் சார்ட்டோட போட்டிருந்தாரு. ஸோ நிஃப்டி வந்து 18,300 புட் சொல்லியிருந்தாரு, 80 என்ட்ரி, 30 வந்து ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து 110. ஸோ இதுலேயும் வந்துட்டு 110 டார்கெட்டெல்லாம் தாண்டி 120 வரைக்கும் போய் உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருக்கா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு 3 கால்ஸுமே வந்துட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் சொல்லல, நம்ம மதியத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கான், ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ட்ரி எடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் கால் சொல்லாதங்காட்டி நான் இங்கே மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் 4 ட்ரேட்ஸ் கணக்காகுது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 40% நம்ம 90,500 வச்சு இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு
7,000 ப்ராஃபிட் இருக்கோ 40% வந்து நம்ம ப்ராஃபிட். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு நிஃப்டி லெவல்ஸ் அண்டு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீக் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு டெய்லி கால்ஸ் கொடுத்தோம்னா அதை ஒரு ட்ரேடிங் சேனல் மாதிரி இதில் ஃபாலோ பண்ணிருக்கோம். டிசம்பர் 3rd வீக், இது வந்து 3rd வீக். ஸோ 12 to 16th 12th வந்து ஃபஸ்ட்டு நாள் மண்டே வந்துட்டு 5 கால்ஸ் கொடுத்தோம். 4 கால்ஸ் வந்து டார்கெட் ஆச்சு, 1 வந்து ஸ்டாப் லாஸு. ஸோ 13 வந்துட்டு 4 கால்ஸ் கொடுத்தோம், உங்களுக்கு 3 டார்கெட் ஹிட்டு, 1 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு உங்களுக்கு வந்துட்டு. அடுத்தது உங்களுக்கு 14th வந்துட்டு வெறும் 2 ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுத்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடு வந்துட்டு டார்கெட்டு, 1 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடுத்தது 15th 3 to 3, அதாவது 100%ங்க. 16 லாஸ்ட் 2 டேஸாகவே சூப்பராக நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு. நம்ம ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட அதிக கால்ஸ் கம்மி பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 14, ஸோ இந்த தடவை கொஞ்சம் 17 கால்ஸ் கொடுத்துருக்கோம். பட் அக்யூரன்சி வந்துட்டு லாஸ்ட் வீக் 71%, இந்த தடவை 82%. நான் போன வீக்கே வந்து மண்டேவே சொல்லியிருந்தேன், இந்த வீக் வந்து 80%க்கு மேலே நம்ம கண்டிப்பாக வந்து அக்யூரன்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு 500 மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நம்ம டெலிகிராமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. இதுக்கு வந்து நான் கேரண்டி சொல்லுவேன். உங்களுக்கு 500 ருபீஸ் வந்துட்டு யாருமே இந்த மாதிரி கேரண்டி சொல்லணும்னா ஒரே ட்ரேடில் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளுக்கு வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இப்போ நிஃப்டியோட அனலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. இப்போ நிஃப்டி வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு நல்ல புட் சைடு தான் நம்மளுக்கு என்ட்ரி போனோம். இப்போ நம்ம வந்துட்டு வீக்லி அனலைசிஸ் பார்த்துருவோம். நம்ம நேற்று வீடியோ வந்து நம்ம பிளான் போட்டிருப்போம் லைவில். ஸோ அதை போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி அதை பேசிஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ வளவலான்னு பேசி வீடியோ லென்த்தாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ நிஃப்டி மேலே போவானா கம்மி வீக் கீழே போவானான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட வியூ வந்துட்டு பியரிஷ் வியூ. எதனாலும் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு 4 hours டைம் ஃப்ரேமில் போய்க்குவோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெலிகிராமில் நேற்று போட்டது 4 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம எல்லா இதையும் டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிக்குவோம். நம்ம இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். நிஃப்டி பார்த்துங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்க, பேட்டர்ன் வந்துட்டு தெரியும். ஸோ இது என்ன பேட்டர்ன் சொல்லி அப்படியே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வரைஞ்சே காமிக்கிறேன். தெரியுதா? 4 hours டைம் ஃப்ரேமில் போயிட்டா உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டான். க்ரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிரேக் டவுன் சொல்லிக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம ஓல்டு மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. டவ் ஜோன்ஸ் எல்லாம் நேற்று 700 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கீழே போயிருக்கான். அது மட்டும் இல்லையும் உங்களுக்கு இப்போ ஃபியூச்சர்ஸும் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சரும் வந்துட்டு 300 பாயிண்ட்ஸ் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு லெவலில் ஃபுல்லாக மைனஸில் போயிட்டுருக்கு, நெகட்டிவில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் வார் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மிசைல்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் டிசம்பர் மந்த் எஃப்ஐஐஸ் வந்துட்டு ஹாலிடே மூடுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் வருது, அதுவும் இல்லாமல் நியூ இயர் வருது. ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர்லேயும் டிசம்பரில் போய் பாருங்கள் அவங்க வந்துட்டு இருப்பாங்க, அதாவது செல்லிங் மூடில் போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டிசம்பரில் வந்துட்டு எஃப்ஐஐஸ் வந்து பையிங் வந்து சான்சஸ் கம்மியாக இருக்குது, செல்லிங் மூட்லேயே இருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ அதனால் இன்னும் மார்க்கெட் வந்து நம்ம டெக்னிக்கலாகவும் நம்மளுக்கு பியரிஷ் மோடில் இருக்குது. ஸோ நியூஸ் வைஸும் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட்டும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் ஆச்சுன்னா மண்டே வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு பிடிஎஸ்டி வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி 2 பிடிஎஸ்டி சொல்லியிருந்தோம், அதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்டிவ் ஆச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா 17,700 வரைக்கும் இருக்குங்க ஆஸ் பர் டெக்னிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நிஃப்டி வந்துட்டு பியரிஷ் மோடில் இருக்கான். ஸோ நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ராஃபிட்ஸை வந்து மிஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லெவல்ஸ் கிடைக்கும். நம்மளோட வீடியோஸ் பார்க்குற மூலமாக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கிளியராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிஃப்டியோட வியூ பார்த்துட்டோம், பியரிஷ் வியூன்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ கீழே போகிறதுக்கு இன்னும் நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பேங்க் நிஃப்டி போய் பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், இன்னொரு 5 minutes வந்து முடிச்சிடுவேன். நம்மளோட லைவ் வந்து டெய்லியும் நம்மளுக்கு 9 o'clock வருவோம். நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு டெய்லி எடிட் பண்ணி போட முடியாதங்காட்டி. ஸோ இப்போ இன்ட்ராடேயில் வந்துட்டு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான், ஒரு கொஞ்சம் ஹை போனால் மறுபடியும் கீழே வந்தால் மறுபடியும் இங்கே போனால். ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கான் பாருங்கள். இந்த பேட்டர்னையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன், நம்மளுடைய ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் வந்துட்டு இன்றைக்கி இன்ட்ராவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம குரூப்பில். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 3 minutes போய் பார்த்தீங்கன்னா கிளியராக இன்னொரு பேட்டர்ன் தெரிஞ்சிருங்க. இது என்ட்ரி கொடுத்துருந்தால் பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா, ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்தா. ஸோ இது என்ட்ரி கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு தாராளமாக இந்த லெவலில் வந்துட்டு நம்ம சப்போர்ட் லைனை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல இவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்னிங்கே வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம், மதிய வரைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல இந்த பிரேக் டவுன் வரும்போதே நம்ம அந்த கால்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு 950 கீழே. ஸோ இங்கிருந்து இவ்வளோ கேப்சர் பண்ணிவிட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இந்த பேட்டர்னையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். யாராச்சும் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்போ தான் புது மெம்பர்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ எங்கே கரெக்டாக நம்ம லெவல்ஸ் வரைய தெரிஞ்சால் போதுங்க. எங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கரெக்டாக இங்கிருந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். இப்போதைக்கு இதையும் வந்துட்டு நம்ம எல்லா லெவல்ஸையும் வந்துட்டு டெலீட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். ஸோ மண்டேக்கான ட்ரேடிங் பிளான் வந்துட்டு நம்ம நாளைக்கு இல்லை நாளானைக்கு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு வீக்லியில் பார்த்துருவோம். இதுலேயும் ஒரு 4 hours போய் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான், சேனல் பிரேக் அவுட் கொடுத்துட்டான் பேங்க் நிஃப்டியும். பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு டார்கெட்டு என்ன வச்சுக்கலாம்னு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கான் ஆல்ரெடியும். ஸோ இதையே வந்துட்டு இன்னும் டார்கெட் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவலாக, ஸோ அடுத்தடுத்த டேவோட லோவாக வச்சுட்டோட 42,000. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம 42,955 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்ட்ராடே லெவல்ஸ் போனீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது. இது வந்து வீக்லியை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ 42,700 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது இந்த பியர் ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் சூப்பரான ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ நம்ம டெலிகிராம்லேயும் வந்துட்டு நம்மளுடைய வியூஸ் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டெலிகிராம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறையா மெம்பர்ஸ்க்கு வந்து போய் சேரும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிடிஎஸ்டிக்கு வந்துட்டு 2 சைடு 2 கால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதாவது வந்துட்டு நிஃப்டி 18,150. ஸோ இந்த பியரிஷ் வியூ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கங்காட்டி ஸோ யூஎஸ் மார்க்கெட் இப்போ நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், மண்டே மார்னிங் ஒரு கேப் டவுன் வச்சுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். கனரா பேங்க் வந்துட்டு ஒரு 290 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோ, 5,000 மட்டும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு. ஸோ கனரா பேங்க் ஏன் இந்த என்ட்ரி போனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு கனரா பேங்க் சார்ட்லேயும் போய் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிட்றேன். கனரா பேங்க் வந்துட்டோம். கனரா பேங்க்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் போய்க்குவோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கான். டே ரேஞ்சிலையும் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தெரியுது 4 hours. உங்களுக்கு டே வைஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் ஃபர்தராக டவுன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு 5,000 ரிஸ்க் எடுத்து 1 ரூபி 95 பைசாவுக்கு வந்து வாங்கியிருக்கோம்.
மண்டே வந்து ஒரு கேப் டவுன் வந்துச்சுன்னா சூப்பரான ப்ராஃபிட் வரும். மண்டே ட்ரேட் மார்னிங்கே வந்துட்டு நம்மளுடைய குரூப்பில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்பில். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து அந்த அன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங்கே பண்ண தேவையில்லை, சூப்பரான ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.